அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் இன்று ஜூலை 24 சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு தடவை சொன்னால் கூட போதும். கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய முழு அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஜூலை 24 புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை. அந்த புதன்கிழமையிலேயே வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னா சங்கடங்களை நீக்குதல். சங்கடம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கஷ்டங்களாக இருக்கட்டும், ஹர அப்படிங்கிறது நீக்குதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கஷ்டங்கள், தடைகள், பிரச்சனைகள், சோதனைகளாக இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக அகலும். கண்டிப்பாக அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க. கோவிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தபடியாவது விநாயக பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரிங்க, இப்போ என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இந்த ஒரு வார்த்தையை இன்று ஒரு 108 முறை சொல்ல முடிந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. 108 முறை சொல்ல முடியலனாலும் குறைந்தபட்சம் 27 முறையாவது சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை விநாயக பெருமானுக்கு வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சு வாங்க. தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும். சரிங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.